அல்லாஹ் தடை செஞ்சிருக்கான். இது எல்லை மீறிய செயல் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அதே போன்று இந்த அக்ரிமெண்ட் போட்டு திருமணம் செய்யறது, 1 வருஷத்துக்கு நம்ம 2 பேரும் கணவன் மனைவியா வாழலாம் அப்படின்னு சொல்லி இந்த அக்ரிமெண்ட் திருமணம் இருக்குது. இதை செய்பவனும் எல்லை மீறக்கூடியவன் என்பதாக இந்த வசனத்தின் வாயிலாகவே அல்லாஹ் என்ன செய்யறான், கடுமையாக எச்சரிக்கிறான். அது மட்டும் அல்லாமல் இப்ப என்ன செய்யறாங்க, இந்த லிவிங் டுகெதர் என்பதாக சொல்றாங்க. விருப்பப்பட்ட வரைக்கும் வாழ்றது, அப்புறம் என்ன செஞ்சுறது, ஒதுங்கிறது, கல்யாணம் எல்லாம் பண்ண தேவையில்லை. இந்த வாழ்க்கையை வாழக்கூடியவனும் என்ன செய்யப்படுறது, எல்லை மீறக்கூடியவன் என்பதாக இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹு தஆலா இவர்களை எல்லாம் எச்சரிக்கிறான். இந்த செயல்கள் யாரிடத்துல இருக்குதோ அவர்களுக்கு என்ன செய்யப்படும், அவர்களுக்கு மறுமை நாள்ல கடுமையான இழிவு ஏற்படும் என்பதாகவும் இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் எச்சரித்து காட்டுகின்றான். இது போன்ற குணங்களை விட்டு ஒதுங்கி கொண்டால், இது போன்ற பாவங்களை விட்டு பாதுகாத்து கொண்டால் மறுமையில் அல்லாஹு தஆலா மேன்மையை ஏற்படுத்தி தருவான். எந்த செயல்களை செய்தால் அல்லாஹ் நமக்கு மறுமையில